போயிருக்காரு. அப்புறம் ரமேஷ் முக்கியமாக நடித்தவங்கலாம் தொந்தூரில் படம் பார்க்குறாங்க. மற்றபடி சக்தி அண்ணா அங்கே அவங்க இன்னொரு ஷோவில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து எங்களுக்கு ஒரு புது எனர்ஜியாக ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே பார்க்குற எல்லாருமே அவ்வளோ எனர்ஜியாக அதை என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் படம் பாருங்கள். அவங்கள யாருமே வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. பைரி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக பிடிச்ச படமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். நாங்கள் எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு புது டீம். எல்லாருமே பெருசாக எங்களை சப்போர்ட் பண்ணணும். உங்கள் எல்லாருமே நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டு சீக்கிரமாகவே வரும். ஸோ அதை வந்து அதுக்கு டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ ரைட்டிங் எழுதிட்டு இருக்காரு. 100% செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரமாகவே அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பொறுத்து எவ்வளோ சீக்கிரமாங்கிறது அனௌன்ஸ் பண்ணி சீக்கிரமாகவே நம்ம லிங்கம் கண்டிப்பாக வருவார். அவ்வளோதான். எல்லாமே டேரக்டர் சொல்லுவார். ஸோ அது சஸ்பென்ஸ் எல்லாம் உடச்சிட்டோம்னா திரும்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. ஸோ ஒரு புது டீமாக நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்கோம். அவ்வளோ சின்சியராக எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. கேமராலேருந்து, எடிட்டிங்லேருந்து, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மியூசிக்லேருந்து எல்லாருமே அவ்வளோ சின்சியராக உழைப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எங்களை மாதிரி புது டீமை நீங்கள் வரவேற்பீங்கன்னு நம்பி ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுத்துருக்கோம். எங்களை கொண்டு போய் சேருங்க. எல்லாமே அடுத்தடுத்து நிறைய நல்ல ப்ராசஸ் கொடுப்போங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு தரோம். நன்றி. வணக்கம் தலைவரை. புது டீமு நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படம்னே சொல்ல முடியாது. எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், அதில் நடித்தவங்களாக இருக்கட்டும், அதாவது ஒரு தரமான வாழ்வியல் படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து ஒவ்வொரு சீனுக்கு அடுத்து என்ன நடக்க போது ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது ஹீரோவோட அம்மா கேரக்டர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. நல்ல படம். எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். என்ன பேசுனா பைரி படம் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. ஒரு வெற்றிமாறன் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலில் இருந்தது. சான்ஸே இல்லை. அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைவாக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக இந்த பட்ஜெட்டில் இப்படிலாம் படம் பண்ண முடியுமான்ற மாதிரி இருந்தது. டைரக்டர் ஜான் கிளாடி அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. கண்டிப்பாக படம் பயங்கரமாக ஓடணும். இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும். நன்றி. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவி. இந்த படம் ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து சரி நார்மல் மூவியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ் மாதிரி இல்லை. எல்லாமே வந்து பயங்கரமாக, அதாவது ரொம்ப டீம் ஒர்க், ரொம்ப கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது படத்தில். கதைக்களம் ரொம்ப புதுசு. மாரியில் வந்து சும்மா புறா அது மட்டும் காட்டுவாங்க. பட் ஆனால் டெப்த்தாக போயிட்டு புறா ரேஸ் எப்படி வந்து பயிற்சி பண்ணுறது அதெல்லாம் முதல் கொண்டு எல்லாமே காட்டிக்கிறாங்க. டைரக்டருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு. சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அந்த அம்மா கேரக்டர் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டிங் ரோலாக ஒருத்தர் வருவார், ரைட்டாக ஒருத்தர் வருவார். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட்டுக்கோசம் நாங்கள் வெயிட்டிங். வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. வைலன்ஸ் இல்லை நான் பார்க்க மாட்டேங்களா. எல்லாரையும் பார்த்து விரும்புவாங்க. இல்லை ஆக்சுவலாக ஏன் நம்ம இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோன்னா, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் மூவிஸ். இப்போது ஒரு படத்தை நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து மொக்க வாங்கிட்டு போயிடுவோம். இதெல்லாம் வந்து இந்த படம் நல்லா இருக்குமா, பார்க்கணுமா, பார்க்க வேணாவா அப்படின்னு பயந்துட்டு வந்து ஒரு படம் வந்து உங்களை ஒரு 80% சால்வ் பண்ணாலே யூ வில் ஃபீல் ஹாப்பி. இல்லை அந்த மாதிரி கான்செப்ட் உடைய ஒரு படம். அழகாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புறா சண்டை, அந்த புறா ரேஸு, இதெல்லாம் வந்து எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாமே புதுசுங்க. நான் கூட என்னடா காலை வாரிடுவாங்களோன்னு நினச்சேன். ரோல்ஸ் எல்லாமே புதுதான். எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸு. அந்த ஃப்ரெஷ் ஃபேஸை வச்சு ஒரு ஆடியன்ஸை அதுவும் 2.5 hours உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இதில் என்னன்னா, ஒரு ஹீரோவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் ரோல் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் ரோல் எப்படின்னா, எல்லாரு கூடயும் அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். நம்மளே சும்மா இருந்தாலும் உசுபேத்தி விடுற ஒரு ரோல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தை. ஒரு சில மிஸ்டேக்ஸ், லாஜிக்கல் எரர்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த டிரெக்டருக்கு இதை ஒண்டி நான் சொல்லிடுறேன். அவர் மேபி இந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும். மெயினே கான்செப்டே புறா தான். ஒரு புறாவை ஒரு ரேஸ் விடுறவங்க யாருமே அதை ஒரு தெய்வமாக தான் பார்ப்பாங்க. அதை அடிச்சுலாம் துன்புறுத்த மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. இதில் என்னன்னா, ஹீரோ புறா வளர்க்குறாரு. ஒரு புறாவுக்கு வந்து நோய் வந்துடும்.
நோய் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என் புறாக்கு நோய் வந்துருச்சுன்னு நம்ம அழுகணும், ஏன்னா நம்ம வளர்க்குறவங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா கிட்ட கொடுத்து சமையல் செய்யுமான்ருவார், அதை ஒண்டி சமைக்க மாட்டார், அதோட ஜோடி புறாவையும் சேர்த்து சமையன்றுவார். இந்த கான்செப்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி ஒரு புறா வளர்க்குறீங்க, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? ஒன்று, ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 30 கோழி வளர்க்குறோம். அந்த 30 நாட்டுக்கோழியும் அதே வளர்ந்து அதே செத்து போகணுமே தவிர்த்து அதை யாருக்கும் விற்கவும் மாட்டோம், அதே செத்து போனாலும் எடுத்து புதைச்சிருவோம். ஸோ இதுதான் நம்மளோட கல்ச்சர். அந்த சீன்ஸை மேபி அவர் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா புறா தான் மெயின் கான்செப்ட்டு. அதை சாப்பிட்ற சீன்லாம் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் இருக்குங்க, உண்மையாலே சொல்கிறேன், செம்மையாக எடுத்திருக்காரு. அது அந்த இன்டர்வெல் சீனுக்காக எடுத்தாரோ எனக்கு தெரியல, சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் உண்மையிலே ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா மொக்கையாக இருக்கு, ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, அந்த ரேஸ்க்கு நம்மளை கொண்டு போகல. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா புறா ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து பட்டையை கிளப்பி உங்களை இன்டர்வெல்லாம் வந்து நீங்கள் அந்த 30 மினிட்ஸ் வந்து ஃபீல் பண்ணிங்க பாருங்கள், அந்த ஃபீலே இல்லாமல் பண்ணிடுறாங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டர்டெயின் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆக்டர். ஒரு ஐ மீன் த ஹீரோ ஃப்ரெஷ் ஃபேஸ் மாதிரியே தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா ரோல்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவின்னு சொல்லலாம். இட் சாட்டிஸ்ஃபைஸ் எவ்ரி ஒன். சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து டேரக்டரை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், சின்ன பட்ஜெட் சூப்பராக எடுத்துருக்காங்க. குட். லேக் எல்லாம் இல்லை. எஸ், பைரி செகண்ட்காக வெயிட் பண்ணுறேன். லெட்ஸ் see. அவ்வளோதான். சொன்னதான் படம் நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க, தியேட்டரில் போய் பார்க்கணும். எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்டோரி சொன்னால் எப்படி எல்லாருக்கும் தெரியல. இது ஒரு ஃபேமிலி ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு ஊரில் நடக்கிற ஒரு விஷயம். இல்லை லேக் எல்லாம் எங்கேயும் ஆகலை. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். சாங்ஸ் எல்லாம் சூப்பர். எஸ், அதில் வந்து ஐகிரி நந்தேரி அந்த ஒரு சாங் இருக்கும், அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருக்கும். ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ்.